குழந்தை பேறு, குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை, ஆண் மலடு, பெண் மலடு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி குழந்தைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு ரகசியத்த நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு எளிய முறையில குழந்தை கருத்தரிக்கணும் அப்படின்னா, தேய்பிறை, வளர்பிறை அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த தேய்பிறை காலங்கள்ல நம்ம உயிரணுக்கள் கவுண்டிங் கம்மியா இருக்கும். கருக்குழாயில இருக்கக்கூடிய நீந்தக்கூடிய தன்மை கம்மியா இருக்கும். பாடி டவுனா இருக்கும். அதனுடைய ஹார்மோன்ஸனுங்கள்லாம் லோயர்ல இருக்கும். அதாவது அப்பர்ல இருக்காம லோயர்ல டவுனா இருக்கும். அதே போல பாருங்க, வளர்பிறை காலங்கள்ல நம்மளுடைய உயிரணுக்கள், நம்மளுடைய தாதுக்கள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, உள்ளுக்குள்ள நீந்தும் தன்மைப்பட்டது, பாடி சம்மந்தப்பட்டது, நமக்கு வரக்கூடிய எனர்ஜி சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே அதிகமா இருக்கும். வளர்பிறை காலங்களில் ஒரு பெண்ணு தலைக்கு தண்ணி ஊத்தி 3ஆம் நாள், 7ஆம் நாள், 8ஆம் நாள் இது போன்ற நாள்கள்ல தாம்பத்தியம் இல்லறத்தில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேறு உருவாகும்.